நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஆமேன். அரசு வேலை செய்பவர்களின் கடின உழைப்பு முடியும் வருடம் என்று 58 வயதை நியமித்துள்ளது கவர்மெண்ட். அதன் பிறகு உள்ள காலங்களை தனது ரிட்டையர்ட் லைஃப் ஆக அனுபவிக்கிறார். நமது சிருஷ்டிகர்த்தாவும் 6 நாள் சிருஷ்டிப்பின் வேலையை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் முதலாவது ஈசாக்கின் தகப்பன் ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் அந்த ஊர் மேய்ப்பர்கள் பெலிஸ்தர், கேராரூர் மற்றும் அபிமெலேக்கின் ஆட்கள் ஈசாக்கு வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். இந்த துறவு எங்களுடையது என்றும் சத்துருக்கள் வாக்குவாதம் பண்ணி அதையும் எடுத்து கொள்கிறார்கள். அடுத்து நாம் இரண்டாவது பார்க்கும்போது யாக்கோபு பற்றி தியானித்தால் தன் மாமன் வீட்டில் கடினமாக உழைத்தான். ஆனால் யாக்கோபின் மாமன் கூலி தராமல் 10 முறை கூலியை மாற்றுகிறான். அதனால் யாக்கோபு மிகவும் சோர்வடைந்து உள்ளதாக பார்க்கிறோம். இந்த யாக்கோபு மூலம் நாம் அறிவது என்ன என்றால், இந்த யாக்கோபு யோர்தானை கடந்து தன் மாமன் வீட்டுக்கு செல்லும்போது கோலும் கையுமாக சென்றவன்தான். மறுபடி திரும்ப வரும்போது இதே யோர்தானை 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான் யாக்கோபு. அடுத்து ஈசாக்கும் மிக பொறுமையோடு காத்திருந்தான். ஈசாக்கின் ஆடு மாடுகளுக்கு துறவு வெட்டியும் தண்ணீர் தர மறுத்து மற்றும் ஈசாக்கு வெட்டின துறவுகளை எல்லாம் எங்களுடையது என்றும் தூர்த்து போட்ட அதே எதிரிகள் சத்துருக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கையிட்டு செய்யும் அனைத்துமே ஒருவேளை சத்துரு உங்கள் லாப கணக்கை கெடுத்து நஷ்டம் கூட ஏற்படுத்தி இருக்கலாம். சோர்ந்து போகவே வேண்டாம், அதைரியப்படவே வேண்டாம். ஆம், உங்கள் எதிரி சத்துருக்கள் வாயாலே சொல்லப்போவது என்னவென்றால், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லப் போகிறார்கள். நீங்கள் பொறுமையோடு சோர்ந்து போகாமல் காத்திருந்தால் தேவன் தரப்போகும் ஆசீர்வாதத்திற்கு நீங்களே பாத்திரர். ஆமேன். God bless you.